அந்த யோகங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த யோகங்களுக்கான தசாபலனும் உங்க வாழ்க்கையில வந்தா, ஆனா தசை வரல, புத்தியாவது வந்துச்சுன்னா, புத்தின்னு சொல்றக்கூடிய அந்த சில வருடங்கள், சில மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த காலங்கள்ல அசால்ட்டா கோடீஸ்வரனா ஆக்கி விட்டுருப்பாரு. பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு தசை வரலைனாலும் கூட அந்த புத்திகளிலே வந்தவர்கள் 2 வருஷத்துல, 1 வருஷத்துல, ஒரு நாள் இரவுல திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, பங்கு வர்த்தகம் இதெல்லாமே முழுக்க ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதன். அந்த கணக்கு. அந்த கணக்கு தான் இந்த நுட்பம். இந்த இடத்துல இத போட்டா இது சரியா வரும். இந்த இடத்துல இத பண்ணுனா சரியா வரும். இந்த இடத்துல இத நிறுத்திக்கிட்டா சரியா வருங்கிற தெளிவு புதனை ஆதிக்கமாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ல எல்லாம் பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் இருப்பார்கள். அந்த தெளிவு இல்லாதவர்கள் பல கோடியை இழந்தவர்களும் இருப்பார்கள். அப்ப அந்த கன்னி ராசிக்காரர்கள் சம்பாதிப்பதற்கு அவர்களுடைய அறிவே மூலதனம். அவர்களுடைய பேச்சே மூலதனம். அவர்களுடைய நுண் அறிவே மூலதனம் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. அதனால தான் புதனை அம்சமாக பெற்றவர்களாக சொல்றாங்க.